தான். ஒருவருக்கு ஒரு விடயத்தை இழக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய இன்னொரு அருட்கொடை இருக்கிறது. எங்களுக்கு 2 கைய தந்திருக்கிறான். பார்ப்பதற்கு பார்வையை தந்திருக்கிறான். பேசுவதற்கு நாவ தந்திருக்கிறான். செவியுறுவதற்கு காத தந்திருக்கிறான். ஏழுமான அளவுக்கு நடப்பதற்கு இயலும். ஆ எங்களுக்கு மூச்சு விடுவதற்கு இயலும். சிறுநீர் கழிப்பதற்கு இயலும். எங்களுடைய மலத்த கழிப்பதற்கு இயலும். எங்களுடைய விடயங்கள நாங்களே சுயமாக செய்யக்கூடிய ஒரு சக்திய தந்திருக்கிறான். இப்படி எல்லா விடயத்தையும் தந்திருக்கிறான். இத விட ஒரு மனிதனுக்கு என்ன பெரிய ஒரு நியாமத்து. இந்த ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றியும் நாளைய கியாமத்துடைய நாளையில கேட்கப்படும். உங்களுக்கு பார்வையை தந்தோம். இந்த பார்வையை நீங்க எப்படி பாவிச்சுக் கொண்டீர்கள்? உங்களுக்கு நாவ தந்தோம். இந்த நாவ நீங்க எப்படி பாவிச்சுக் கொண்டீர்கள்? உங்களுக்கு செவியுற தந்தோம். இந்த செவியுற நீங்க எப்படி பாவிச்சுக் கொண்டீர்கள்? உங்களுக்கு கைய தந்தோம், கால தந்தோம். இந்த விடயத்தை நீங்க எப்படி பாவித்துக் கொண்டீர்கள்? அதே மாரி காசு கொடுத்த நல்ல செல்வந்தர், அந்த செல்வந்தரிடம் கேட்கப்படும். உங்களுக்கு தந்த காசை நீங்க எப்படி பாவிச்சுக் கொண்டீர்கள்? அதே மாரி திறமையாக இருக்கக்கூடிய அறிவாளியிடம் கேட்கப்படும். உங்களுடைய அறிவை நீங்க என்னத்துக்காக வேண்டி பாவித்துக் கொண்டீர்கள்? என்று சொல்லி அல்லாஹு தாலா என்னென்ன அருட்கொடைகள் என்கிற வாழ்க்கையில தந்திருக்கிறானோ, அந்த அருட்கொடைகள் அனைத்துக்கும் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தாலா எங்களிடம் கேள்வி கேட்பார். அந்த கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அப்ப